தன்னுடைய வாழ்க்கையை ஒருத்தன் டிசைன் பண்ணி ஒரு படியாக வளர்த்துட்டு வந்து நம்பர் 1 ஆகி ஒரு மாஸ் ஹீரோ ஆக்க முடியும்னா கொஞ்சம் கொஞ்சமாக டிசைன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொண்டாந்து தமிழ்நாட்டையும் மிகப்பெரிய மாநிலமாக பெரிய மாஸ் மாநிலமாக மாற்ற முடியும். தமிழகம் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளாக தொலைஞ்சு போன ஒரு நாகரிகத்தை திருப்பி மீட்டு கொண்டு வந்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம். இதுவரைக்கும் தமிழ்நாடு காணாத ஒரு அற்புதமான ஒரு பொற்கால ஆட்சி அவர் தரப்போறாரு, தந்துட்டே இருக்கிறார். Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu. GT Holidays and Max Gold Cash for Gold. Call 044-4545-4545. Presents Behind Notes Mudalvar Vijay. Nayagan to Jananayagan. Supported by the Chennai Mobiles and Electronics Furniture Appliances. VGP Universal Kingdom. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. வேலம்மாள் நெக்ஸஸ். நான் 2017 ஒரு முறை அவரை போய் நேரில் சந்தித்தேன். ஒரு பெரிய மாஸ் அப்பீல் இருக்கக்கூடிய ஒரு லீடர் வரணும், நாம் அதுக்கான ஆள் நீங்கள் தான், நான் ஃபீல் பண்ணுறேன், நீங்கள் வரணும்னு சொன்னேன். அப்போ கூட உடனே ஒரு எஸ்எல்லாம் சொல்ல, நிறைய பேர் இப்படி தான் சொல்கிறீங்க, அப்புறம் சினிமாவை யார் பார்க்குறதுனால? சார், சினிமாவுக்கு நிறைய ஹீரோக்கள் வருவாங்க போவாங்க சார், நாட்டை காப்பாற்றுறது தான் ஆள் வராது. அவர் எதையுமே தானாக சும்மா செய்ய மாட்டார். நீங்கள் அரசியலுக்கு வரும்போது சும்மா நேராக மைக்கு பிடிச்சி நான் தமிழ்நாட்டை காப்பாற்றுறேன்னு வரல. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய டீமை வச்சு ஒர்க் பண்ணி, ஒரு ஹோம் ஒர்க் பண்ணி, அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி என்ன ப்ளஸ் மைனஸ், எப்படி இருக்கணும், கவர்னன்ஸ்னால் என்ன, எப்படி பண்ணணும், எல்லாத்தையுமே அவர் கிட்டத்தட்ட பெரும் பயிற்சி பற்றை மாதிரியே அவர் பயிற்சி எடுத்துக்கிட்டாரு. அதை கடந்த ஒரு 3-4 வருஷமாக அதை பண்ணி தான் இப்போ இன்றைக்கி இன்றைக்கி சீட்டில் போய் தமிழக முதலமைச்சர்னு உட்காந்துருக்காரு. பசங்கள்லாம் இன்றைக்கி நாலேஜபிளாக மாற போகிறாங்க. ஒன்லி கேம்ஸ் மட்டுமே தெரிஞ்ச பசங்களுக்கு இன்றைக்கி பாலிடிக்ஸ் தெரியும். இனி யாரும் இந்த தப்பெல்லாம் பண்ணி எல்லாம் சமாளிச்சுட்டு மேடைக்கு மேடை 1 மணி நேரம் பேசி மக்களை மேக்கிட்டு போயிடலான்ற வேலையெல்லாம் இனிமேல் செய்ய முடியாது. இந்த ஓட்டுக்கு 2000-3000 கொடுத்து கோடிக்கணக்கில் செலவு பண்ண கெப்பாசிட்டி உள்ளவங்க தான் வர எலெக்ஷனில் ஜெயிக்க முடியும். இப்படி எல்லா பேரியரையும் உடைச்சாச்சு. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஜாதிகள் குறிப்பிட்ட தொகுதியில் தான் நிற்கணுன்றது, அதையும் உடைச்சாச்சு. ஓட்டுக்கு நல்ல துணியோடு இருக்காது. அடுத்த கவர்மெண்ட் வரக்குள்ள பார்த்தா ஒரு பெரிய பல மாடி வீடுகள் கட்டி, பெரிய இண்டஸ்ட்ரிலாம் கட்டி, 2-3 காலேஜ்லாம் கட்டி பெரிய ஆளாக இருப்பார், எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் இப்போ இவ்வளோ சாதாரணமாக இருக்கிற ஒருத்தர் அதை தாண்டி வந்தால் இந்த சோசியல் மீடியா கேட்கும், இந்த ஜென்சி கிட்ஸ் கேட்கும், யார் அப்படி சம்பாரிச்சுலாம் எடுத்துகிட்டு போயிட முடியாது. ஒரு 10 பவர் சென்டர் இருக்கு. இந்த பவர் சென்டர் கேட்டு சேரதா, இதை கேட்டு சேரதா, இவருக்கு பயப்படுறதா, அவருக்கு பயப்படுறதா, இங்கே பயப்படுறதான்னு சொல்லி பயந்தே காவல்துறை வேலை செய்ய முடியாது, நிர்வாகம் வேலை செய்ய முடியாது, அரசு அதிகாரிகள் வேலை செய்ய முடியாது. எல்லாமே அப்படி தான் இருக்கும். தெளிவாக தலைவர் அன்னைக்கு டிக்ளேர் பண்ணார், ஒரே பவர் சென்டர் நான் தான் அப்படின்னு. பகியன் நோட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாயகன் டு ஜனநாயகன் ஒரு அருமையான ஒரு தலைப்பு. ஸோ இந்த நாயகன் எங்கே இருந்து உருவானதுலேருந்து ஆரம்பித்து என்னுடைய நினைவலைகளை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். விஜய் சார் முதல்ல நடிக்க வரும்பொழுது ஆரம்ப காலகட்ட படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன, ரொம்ப குட்டி பட்ஜெட்டில் எடுத்த படங்களாக இருக்கும். ஒரு சின்ன கதையாக இருக்கும், ஒரு என்டர்டெய்னிங் ஃபில்மாக இருக்கும், ஒரு மசாலா படங்களாக இருக்கும். அது எஸ்ஏ சார் ரொம்ப பிளான் பண்ணி ரொம்ப பட்ஜெட்டில் எடுத்து கொடுப்பாங்க. விஜய் சார் எப்படி ஒரு நடிகனாக இண்டஸ்ட்ரியில் ரெகனைஸ் ஆனார்னா அதோட சீக்ரெட் எஸ்ஏ சார் தான். ரொம்ப கம்மி விலையில் படத்தை எடுப்பார். ஆல்மோஸ்ட் காஸ்ட் டு காஸ்ட்டில் இல்லை ஒரு சின்னோண்டு லாபத்தில் அந்த படத்தை சின்ன விலைக்கு விற்பார். ஏன்னா அப்படி யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி விலைக்கு விற்கும்போது அந்த படம் ஒரு ஏரியாலையும் போயிட்டு 50,000 ரூபாய் லாபம், 1 லட்ச ரூபாய் லாபம்னு பண்ணும். ஏன்னா ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் கொஞ்சம் வச்சுருப்பார் அதில். ஸோ அப்போ ஆரம்பத்துலேயே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஏரியாவில் அந்த சந்திரசேகர் சார் படம் சொல்லுவாங்க, அந்த பையன் படம் பேர் கூட வராது, ஹீரோ பேர் கூட சொல்ல மாட்டாங்க. அந்த பையன் படம் அந்த படம் எனக்கு 50,000 ரூபா கிடச்சிது, 1 லட்ச ரூபா கிடச்சிது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பாசிட்டிவாக துவங்கியது அவருடைய அரசியல் பயணம். அந்த பயணத்தில் துவங்கி அதுக்கப்புறம் எஸ்ஏ சார் ஒரு படியாக அவரை கொஞ்சம் உயர்த்தி கொண்டாந்து மேல் எடுத்து கொண்டு ஒரு நல்ல கமர்ஷியலை ஆக்குனார். ஆனால் விஜய் சார் ஒரு கட்டத்தில் அந்த சினிமாவை தன் கையில் எடுத்தார். சரி, அப்பா ஸ்கூலில் படித்து நம்ம +2 வரைக்கும் வந்துட்டோம், இன்றைக்கி காலேஜ் போகிறோம், நமக்கு வேணுங்கிற கோர்ஸை செலக்ட் பண்ணுவோம், நமக்கு வேணுங்கிற மாதிரி ஸ்டைலில் படிப்போம்னு பசங்க எப்படி முடிவு பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் அவர் முடிவு எடுத்து அந்த சினிமாவை அவர் தன் கையில் எடுத்தார். அப்பா நீங்கள் இருங்க, நான் பார்க்குறேன்ட்டு. அதுக்கப்புறம் தான் ஒரு வித்தியாசமான கதைக்களங்கள், வித்தியாசமான டைரக்டர்கள், அந்த மாதிரி ஒரு புதிய முயற்சிகள்லாம் எடுத்து செஞ்சார். அதுக்கப்புறம் தன்னை வருத்தி இன்றைக்கி வரைக்கும் அவருடைய ஃபிட்னஸ், அவருடைய டான்ஸ் மூமெண்ட், அவருடைய ஃபைட்டுக்கு இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் காம்படிஷனே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் டான்ஸரை கூட ஆட முடியாத டான்ஸாக அவரால் பண்ண முடியும், அந்த கிரேஸோடு யாருனாலையும் பண்ண முடியாது. காரணம் அவர் தன்னைத்தானே செதுக்கி தன்னைத்தானே உருவாக்கி அவர் வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி ஒரு ஹீரோவாக தாண்டி ஜம்ப் அடித்து நம்பர் 1 அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு நின்னார். அந்த ஸ்டேஜுக்கு வர்றதுன்றது அவர் சும்மா வரல, அவருடைய பிளானிங், அவ்வளோ அழகான உழைப்பு, அந்த கான்சென்ட்ரேஷன், அந்த ஒரு ஃபிட்னஸ் மெயின்டெனன்ஸு,
எல்லாமே அந்த வயசுக்கு சாப்பிட வேண்டியது ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கணும், இஷ்டப்பட்டபடி வாழாமல் எப்படியெல்லாம் இருந்தால் இந்த சினிமா நம்மளை ஒத்துக்குமோ அப்படிலாம் இருக்கணும்னு இருந்து ஜெயித்தவர். அதனால தான் நான் சொல்லுவேன், எப்போவுமே தன்னுடைய வாழ்க்கையை ஒருத்தன் டிசைன் பண்ணி ஒரு படியாக வளர்த்துட்டு வந்து நம்பர் 1 ஆகி ஒரு மாஸ் ஹீரோ ஆக்க முடியும்னா கொஞ்சம் கொஞ்சமாக டிசைன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொண்டாந்து தமிழ்நாட்டையும் மிகப்பெரிய மாநிலமாக பெரிய மாஸ் மாநிலமாக மாற்ற முடியும் அப்படின்னு ஒரு அரசியலுக்கு வரும்போது நான் சொன்னேன். அந்த அளவுக்கு வந்து அவர்கிட்ட அந்த மாதிரி நிறைய அவர்கிட்ட திறமைகள்லாம் இருக்குது அவர்கிட்ட. அதனால் வந்து ஒரு ஹீரோன்ற வந்து ஒரு ஓவர் நைட்டில் ஒரு ரெட் கார்பெட்டில் வர்ற வேலையில் நம்பர் 1 ஹீரோன்றது. ஒரு படம் ஜெயிச்சிடலாம், 2 படம் ஜெயிக்கலாம், 3 படம் ஜெயிக்கலாம். ஆனால் ஒரு 100 படம் ஜெயிக்கணும்னா எப்படி ஜெயிக்கிறது? அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அறிவு வேணும், திறமை வேணும். உலகத்திலேயே நீங்கள் யாரை வேணால் எந்த விக்கிபீடியா எதில் வேணால் போட்டு பார்த்துங்க, 90% சக்ஸஸ் ரேட் இருக்கிற ஒரே ஒரு நடிகன் உலகத்திலே விஜய் சார் தான். என்ன காரணம்னா அவருடைய படங்களில் வந்து பெரிய தோல்வியே இருக்காது. இந்த படம் கொஞ்சம் ஓடலின்னு சொல்கிற படம் கூட நஷ்டம் இல்லாமல் தப்பிச்சு போயிருக்கும். ஏன்னா கீழ் சென்டரில் ஓடி தப்பிச்சிடும். அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மாஸ் அட்ராக்ஷன் உள்ளது. அதாவது குழந்தைகள் முதல் தாத்தா பாட்டிகள் வரை ரசிக்கக்கூடிய ஒரு நடிகர்னால் அது விஜய் சார் தான். இப்போ இல்லை, ஈவன் வந்து 15 வருஷம் முன்னாடியே வந்து என்னோடய பாட்டி வந்திருப்பாங்க. அப்போ வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த விசி என்னை ஒரு வாட்டி கூட்டு பார்ப்பான், இந்த விசி என்னை ஒரு வாட்டி கூட்டு பார்ப்பான்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு வந்து அந்த 15 வருஷம் முன்னாடியே ஒரு பாட்டிகள் மனசு வரைக்கும் ரொம்ப மனசில் இருந்த ஒரு அற்புதமான கேரக்டர். அதே மாதிரி வந்து நல்ல ஒரு டிசிப்ளின்டான ஒரு மனிதர். லூஸ் டாக் இருக்காது. வளவளன்னு ஏதாவது வெட்டி நாயம் பேசுகிறது, கிசு பேசுகிறதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. தன் வேலையை உண்டு தான் இருப்பார். அதே மாதிரி வந்து மற்ற அடுத்தவங்களை பற்றி ரொம்ப அக்கறை எடுத்து ஒரு ஷூட்டிங்லேயும் சேஃப்டி என்ன, ஒரு ஃபைட்டர்ஸ் வந்தால் எப்படி இருக்கணும், அவங்களுக்குலாம் சேஃப்டி இருக்கா, டான்சர்ஸ்லாம் சௌகரியம் இருக்குதா, இது எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். கிட்டத்தட்ட வந்து அந்த நிறைய வந்து அந்த மற்றவங்களுக்காக உதவக்கூடிய குணங்களை சின்ன வயசுலேருந்தே அவர் தனக்குள்ளே வளர்த்துட்டு வந்ததுனால தான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்காரு. நான் வந்து ரொம்ப வருஷம் அவரை வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு ஸ்டேஜில் வந்து அவர் அப்போலாம் அப்பப்போ கொஞ்சம் அரசியலுக்கு வரலைன்னு பேசிகிட்டு இருப்பாங்க, அப்படியே விட்டுருவாங்க. அவ்வளோ பெருசாக இல்லை. நான் வந்து 2017 ஒரு முறை அவரை போய் நேரில் சந்தித்தேன். போகும்போது வந்து ஒரு பெரிய லைஃப் சைஸ் ஒரு பெரிய பெயிண்டிங் ஒன்று எடுத்துகிட்டு போனேன். அந்த பெயிண்டிங்கில் வந்து ஒரு மக்கள் வெள்ளத்துக்கு நடுவில் விஜய் சார் அப்படியே மிதந்து வர்ற மாதிரியும் அதற்கு மேலே ஆட்சி வீடுன்னு ஒரு டைட்டில் போட்டு ஒரு எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். இது என்னன்னு கேட்டார். மக்கள் வெள்ளத்துக்கு நடுவில் நீங்கள் வந்து ஆட்சி பீடத்தை அடையணும்னு சொன்னேன். சினிமாவானர் இல்லை, சினிமாவில் சார் நிஜம் அரசியல் அப்படின்னு சொன்னேன். என்ன திடீர்னு கேட்டார். இல்லை நம்முடைய அரசியல் நிலைமைகள் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, இதை காப்பாற்றுறதுக்கு ஆளே கிடையாது. விஜயகாந்த் சார் கொஞ்சம் நல்லா வந்தார், அவருக்கும் இப்போ உடல்நிலை சரியில்லை, அவருடைய இதுவும் ஹெல்த்தும் கோஆப்ரேட் பண்ணல, தாறுமாறான ஒரு சாக்கடை அரசியலில் போய் மாட்டிகிட்டு இருக்கிறோம் சார். இதெல்லாம் மீட்கிறதுக்குன்னா ஒரு பெரிய மக்களுடைய கரிஷ்மா இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ் அப்பீல் இருக்கக்கூடிய ஒரு லீடர் வரணும். நாம் வந்து அதுக்கான ஆள் நீங்கள் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு அதுமான திறமை இருக்குது, அந்த கான்சென்ட்ரேஷன் இருக்குது, உங்களுக்கு எல்லா விதமான அறிவுத்திறன் இருக்குது, படிப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது, நீங்கள் வரணும்னு சொன்னேன். அப்போ கூட உடனே ஒரு எஸ்எல்லாம் சொல்ல, நிறைய பேர் இப்படி தான் சொல்கிறீங்க, அப்புறம் சினிமாவை யார் பார்க்குறதுனால. சார் சினிமாவுக்கு நிறைய ஹீரோக்கள் வருவாங்க போவாங்க சார், நாட்டை காப்பாற்றுறது தான் ஆள் வராது. அதுக்கு ஒரு எம்ஜிஆர் கிடைச்சாரு, திருப்பி யார் கிடைப்பா எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொன்னவர்கிட்ட. அந்த பெயிண்டிங் கொடுத்து நல்லா யோசனை பண்ணுங்க சார், என்றைக்கு வந்தீங்கனாலும் சந்தோஷம்னு சொல்லிட்டு வந்தேன். நான் யோசிக்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொன்னார். அந்த டைம் எடுத்துக்கிறது ஒரு 6 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் வந்தார். அந்த 6 வருஷம் கூட அப்புறமா யோசிச்சு பார்த்தா சரி தான். நான் போய் கேட்ட நேரத்தில் வந்திருந்தால் கூட இந்த மாதிரி இந்த ஒரு மாபெரும் அலை ஒன்று இருந்திருக்காது. அதுக்கப்புறம் தான் வந்து அவருக்கு நிறைய வந்து அவர் தன்னைத்தானே ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிட்டு பொலிட்டிக்கலை ஸ்டடி பண்ணி நிறைய வந்து ஒரு இன்டெலிஜென்ட் டீம் ஒன்று வச்சு அவர் தன்னைத்தானே அதுலேயும் கொஞ்சம் ட்ரெயின் ஆகிக்கிட்டு, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், அவர் எதையுமே தானாக சும்மா செய்ய மாட்டார். நீங்கள் வந்து அரசியலுக்கு வரும்போது சும்மா நேராக வந்து மைக்கு பிடிச்சி வந்து நான் தமிழ்நாட்டை காப்பாற்றுறேன்னு வரல. அதுக்கு மட்டும் ஒரு பெரிய டீமை வச்சு ஒர்க் பண்ணி ஒரு ஹோம் ஒர்க் பண்ணி அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி என்ன ப்ளஸ்ஸு மைனஸு எப்படி இருக்கணும், கவர்னன்ஸ்னால் என்ன, எப்படி பண்ணணும், எல்லாத்தையுமே அவர் கிட்டத்தட்ட பெரும் பயிற்சி பற்றை மாதிரியே அவர் பயிற்சி எடுத்துக்கிட்டார். அதை கடந்த ஒரு 3-4 வருஷமாக அதை பண்ணி தான் வந்து இப்போ இன்றைக்கி வந்து இன்றைக்கி சீட்டில் போய் வந்து தமிழக முதலமைச்சர்னு உட்காந்துருக்காரு. அதனால் அப்பேற்பட்ட ஒருத்தர் வந்ததில் வந்து ஒரு மாபெரும் சந்தோஷம். அது சந்தோஷம் மட்டும் இல்லை, அது வந்துன்னா அது எப்படி வந்தாருன்னா அந்த வந்த அலை பார்த்தோம்னா நமக்கே தெரியும் எப்படி பார்த்தோம். ஒரு கரூர் சம்பவம் என்ன நடந்தது, அவர் எப்படியெல்லாம் தடுக்கப்பட்டார், அவரை மட்டும் தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீயாக சுற்றி வர விட்டுருந்தா 200 சீட்டு வந்திருக்கு, எதிர்க்கட்சின்னு ஒன்று இல்லாமையே போயிருந்திருக்கும். அதுலேருந்து தப்பிச்சிட்டாங்க மற்ற கட்சிக்காரங்களாம். ஏன்னா அவர் மட்டும் தமிழ்நாடு இருக்கிற எல்லா கிராமத்தையும் பார்த்து ஒரே ஒரு கை அமைச்சிருந்தா அத்தனை குழந்தைகளும் அத்தனை வீட்லேயும் எல்லாத்தையும் அவரை விட்டு போட சொல்லி அழகாக அற்புதமாக வந்து 200 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருந்துருப்பார் சார். அந்த வாய்ப்பு தான் அடுத்த எலெக்ஷனில் அது கண்டிப்பாக நடக்கும். அப்பேற்பட்ட அவர் வந்த உடனே அவர் கொடுத்த தீர்மானம் என்ன சொன்னோன்னு முதல் எடுத்தோன்னே 200 யூனிட் மின்சாரன்றது. அந்த 200 யூனிட் மின்சாரன்ற வழி வந்து அந்த 200 யூனிட் மின்சாரத்தில் வாழ்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அது வந்து எல்லோரும் புரிஞ்சுக்கிற மாதிரி விஷயம் இல்லை. அது வந்து அந்த லோயர் கிளாஸில் வாழ்கிற மக்கள் 200 யூனிட் 500 யூனிட்டுக்கு பணம் கட்டுறவங்களுக்கு தான் வந்து அந்த கஷ்டம் தெரியும். அவங்களுக்கு வந்து 200 யூனிட் ஃப்ரீன்றது எவ்வளோ பெரிய வரப்பிரசாதன்றது அதை நம்ம புரிஞ்சு அந்த மக்களோட வழி உணர்ந்து அதை அறிவித்தார்.
அதே மாதிரி சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படைன்னு ஒன்று கொடுத்து அவங்களுக்கு வந்து அற்புதமான ஒரு பாதுகாப்பு. ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாக வந்து பெண்களுடைய இளம் பெண்களுடைய பாதுகாப்புன்றது ரொம்ப கேள்விக்குறியாயிடுச்சு. 3 வயது குழந்தைக்கு முதல் 72 பாட்டி வரைக்கும் வந்து பாலியல் தொல்லைன்னு சொன்னால் இந்த நாடு எங்கே போயிட்டுருக்கு? அதுக்கு காரணம் போதை வஸ்துகள், மது, டாஸ்மாக், இப்படி பல்வேறு சீரழிகளை எல்லாத்தையும் களையிறதுக்கு ஒரே நாளில் உத்தரவிட்டு நம்முடைய மூலவர் அவர்கள் மிக பிரமாதமாக பண்ணிகிட்ருக்காங்க. இது கண்டிப்பாக அவர் வந்து இதுவரைக்கும் தமிழ்நாடு காணாத ஒரு அற்புதமான ஒரு பொற்கால ஆட்சி அவர் தரப்போகிறாரு, தந்துகிட்டே இருக்கிறார். அதில் ஒன்றும் தரப்போகிறாரில்ல, இல்லை தந்துட்டு இருக்காரு. ஒவ்வொரு நாளும் அறிவிப்புகள் பார்க்குறோம். இந்த மதுக்கடைகளை குறைக்கணும்னு வந்து இந்த 5 வருஷமாக எவ்வளோ போராடி பார்த்து நடக்கலை. ஒரே நாள் 717 மதுக்கடைகள் குறைக்கப்பட்டதுன்னா அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. 718 மதுக்கடைகள் மற்ற ஆட்சியாளர்கள்லாம் அதை வந்து ஒரு வருமான இழப்பாக தான் பார்த்தாங்க. ஆனால் நம்முடைய மூலவர் அது வந்து நம்முடைய பெண்களுடைய பாதுகாப்பாக பார்த்தாரு. ஸ்கூலுக்கு பக்கத்தில், கோயிலுக்கு பக்கத்தில், பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலன்னு எல்லாத்தையும் தூக்கியாச்சு. நீங்கள் சமயத்தோட ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு ஸ்கூலோடைய கரஸ்பாண்டன்ட் வந்து சொல்லுவாங்க, 40 வருஷமாக போராடுறேன் எங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இந்த சாராய கடையை டாஸ்மாகை தூக்குறதுக்கு. எனக்கு இப்போ வந்து விஜய் சார் வந்து தான் எடுத்தாருன்னு. இப்படி நடக்காத பல சாதனைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறது தான் விஜய் சார். கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், வரப்பிரசாதம் விஜய் சார். அவருடைய தலைமையிலே இந்த நாடு மிகப்பெரிய மாற்றத்தை அடையும். வாழ்க விஜய், வாழ்க தமிழக வெற்றி கழகம். அண்ட் சார், நீங்கள் ரொம்ப அழகாகவே சொல்லிட்டீங்க. அதாவது விஜயகாந்த் சாருக்கு கொடுக்காத அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டாங்க, ஆனால் இன்னைக்கு விஜய் சாருக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற காமெண்ட்ஸ் நிறைய நம்ம பார்க்குறோம். எப்படி இருக்குது சார் இந்த மூமெண்ட்ஸ்? அதான் சொன்னேன், இது வந்து ஒரு அற்புதமான மூமெண்ட்டு. நாங்களாம் வந்து டயார்டு விஜயகாந்தோட டீமாக இருந்தால் கூட அதுக்கப்புறம் அவருடைய தம்பி அவர் தான் இந்த இடத்துக்கு வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதே மாதிரி வந்து அதான் சொன்னேன், 2017 நான் வைத்த வேண்டுகோள் வந்து 6 வருடம் கழித்து நிறைவேறினதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அவர் வந்தது வந்து கிட்டத்தட்ட நாமெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு நிர்வாகத்தை கவனிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு வந்திருக்கு. இப்போ கூட நம்ம பார்க்குறோம் எவ்வளோ எளிமையாக இருக்குது. அந்த அசெம்பிளியை பார்க்கும்போது எப்படி இருக்குது, எத்தனை இளைஞர்கள், எத்தனை ஒரு சின்ன பசங்க, எவ்வளோ எளிய குடும்பம், எவ்வளோ வெறுமையான குடும்பத்துலேருந்து வந்திருக்காங்க. இதெல்லாம் என்றைக்கு நம்ம பார்த்தோம்? எத்தனை வருஷம் ஆச்சு? இன்றைக்கி வந்து அவ்வளவு ஸ்கூல் பாய்ஸ்லேருந்து பசங்க வரைக்கும் எல்லாரும் வந்து வீடியோ கேம் விளையாண்டு அத்தனை பசங்களும் இன்றைக்கி எடுத்துகிட்டு பாலிடிக்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க ஃபோனில். இந்த அரசியல் ஆர்வத்தை யார் தூண்டினா? அது விஜய் சார் பண்ண வேலை. அவரோட மேஜிக் தான் இன்றைக்கி வந்து பசங்கள்லாம் வந்து இன்றைக்கி நாலேஜபிளாக மாற போகிறாங்க. ஒன்லி கேம்ஸ் மட்டுமே தெரிஞ்ச பசங்களுக்கு இன்றைக்கி வந்து பாலிடிக்ஸ் தெரியும். இந்த 5 வருஷத்தில் இன்றைக்கி இருக்கிற எல்லா ஜென்சி கிட்ஸ் எல்லாம் பொலிட்டிக்கல் நாலேஜோடு வந்துடுவாங்க. இனி யாரும் இந்த தப்பெல்லாம் பண்ணி எல்லாம் சமாளிச்சுட்டு மேடைக்கு மேடை 1 மணி நேரம் பேசி மக்களை மேக்கிட்டு போயிடலான்ற வேலையெல்லாம் இனிமேல் செய்ய முடியாது. பசங்க எல்லாம் நாலேஜபிள் ஆகிடும். வீட்டில் பெரியவங்களுக்கு சொல்லும், இவன் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கான், இவனுக்கு ஓட்டு போடாது. இப்போ வந்து விஜயங்கள் ஓட்டு போடும்னு சொன்னாங்கல்ல, அதே டீம் திருப்பியும் சொல்லும், விஜயங்களுக்கு போடணும், ஏன் போடணும்னு காரணம் சொல்லும். இந்த பசங்க வளர்ந்து அடுத்த எலெக்ஷனில் அவன் காரணம் சொல்லுவான், கம்பேரிசன் சொல்லுவாங்க. இத்தனை கவர்மெண்ட் இருந்தது, அவங்களாம் ஒன்றும் பண்ணல, எங்கள் விஜய் அங்கிள் இவ்வளோ பண்ணாருன்னு அவன் சொல்லுவான். அந்த நாலேஜை வளர்க்குற அளவுக்கு இன்றைக்கி பசங்களை தயார் பண்ணி விட்டார். இன்றைக்கி எந்த வீட்டில் பார்த்தாலும் யூடியூப் போடுது, நியூஸ் சேனலே பார்க்காத வீடுகள்லாம் நியூஸ் சேனல் பார்க்குது. சட்டசபையை சட்டசபைன்னு இப்படி தான் இருக்குமான்னு இப்போ தான் முதல்ல கேட்குறாங்க. ஏன்னா அது யாரும் பார்த்ததில்லை, பார்க்க ஆசைப்பட்டதும் இல்லை. அதையெல்லாம் தூண்டியது இந்த ஆட்சி, இந்த விஜய் சார். இதுவே பெரிய ட்ரெண்ட் செட்டிங். அது மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய பணக்காரனும் தலைவர்களும் தலைவருடைய வாரிசுகளும் அப்புறம் அந்த கட்சியிலே இருக்கிறவங்களும் அவங்க தான் வர முடியும். அல்லது இந்த ஓட்டுக்கு 2000 3000 கொடுத்து கோடிக்கணக்கில் செலவு பண்ண கெப்பாசிட்டி உள்ளவங்க தான் வர எலெக்ஷனில் ஜெயிக்க முடியும். இப்படி எல்லா பேரியரையும் உடைச்சாச்சு. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஜாதிகள் குறிப்பிட்ட தொகுதியில் தான் நிற்கணும்னு இருந்தது, அதையும் உடைச்சாச்சு. பொது தொகுதியில் எஸ்சி நிற்க வச்சு ஜெயிக்க வச்சாச்சு. இதெல்லாம் வந்து எந்த காலத்தில் செய்கிற சாதனை? இதெல்லாம் எம்ஜிஆர் மட்டுமே செய்த சாதனைகள். அவருக்கு மட்டும்தான் இந்த சாதனைலாம் சொன்னோம். அவர் மட்டும் தான் வந்து எந்த ஜாதிக்காரனுக்கு எந்த தொகுதின்றதை அவர் முடிவு பண்ண மாட்டார். யார் நிற்கணும்னு தான் சொல்லுவார். அவங்க எந்த ஜாதின்னு பார்க்க மாட்டார். அந்த மாதிரி இந்த வாட்டி ஜாதி பார்க்கல, மொழி பார்க்கல, வசதி பார்க்கல. கேண்டிடேட் இவர் தான். அங்கே யார் நிற்கிறா? அங்கே விஜய் நிற்கிறார். அங்கே நிற்கிறது XYZ கிடையாது, அங்கே நிற்கிறது விஜய். ஸோ விஜய் தான் ஜெயிக்கணும். ஸோ விஜய்க்கு தான் நம்ம ஓட்டு போடுறோம். இந்த ஃபீலை கிரியேட் பண்ணி விட்டுட்டாங்க. அதனால் என் அடுத்த வாட்டி பார்த்திங்கன்னா இந்த லட்சக்கணக்கான கோடிகளை எடுத்து ரோட்டில் இறச்சி பணமாக கொடுத்து ஓட்டு போட்டு ஜெயிக்கிற அரசியல் இந்த வருஷத்தோடு முடிஞ்சு போச்சு. ஏன்னா அது கொடுக்காத ஜெயிச்சிருக்காங்க டிவிக்கு. இப்போ அது கொடுக்காத ஜெயிக்கிறது தான் அடுத்த எல்லாத்துக்கும் டார்கெட்டாக இருக்கணும். அடுத்த முறையும் டிவிக்கு காசு கொடுக்காது, அடுத்த முறையும் ஜெயிக்கும். அப்போ பணம் கொடுக்குறவங்களாம் டயர்டாயிடுவான், கொடுக்க மாட்டான். அப்போ அந்த பணம் கொடுக்குற கலாச்சாரம் மெல்ல ஒளிஞ்சு விடும். அதோட அதனால் அந்த ஊழல் போய்டும். இந்த பணத்தில் எதுக்கு பாஞ்சு பொலிட்டிஷியன் சம்பாதிக்கிறாங்க, இதுக்கு லஞ்சம் வாங்குறாங்க, சேர்க்குறாங்க, அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னு சேர்க்குறாங்க, கட்டுக்கட்டாக பதுக்கி வைக்கிறான். எதுக்கு பதுக்கி வைக்கிறான்? எலெக்ஷனில் கொடுக்குற ஓட்டு கொடுக்குற காசு வேணும். இந்த பப்ளிக் மீட்டிங் லாரியில் ஏற்றிட்டு வர்றதுக்கு மக்களுக்கு காசு வேணும். இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தினுடைய எந்த கூட்டத்துக்கும் 1 பைசா கொடுத்து யாரும் வரல, எந்த லாரியிலையும் யாரும் ஏற்றிட்டு வரல, யாருக்கு எங்கே குவார்டர் பாட்டிலும் பிரியாணி கொடுக்கல, காசு கொடுக்கல. இது எல்லாமே இந்திய அரசியல் வரலாற்றில் மாபெரும் புரட்சி. தமிழகம் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளாக தொலைஞ்சு போன ஒரு நாகரிகத்தை திருப்பி மீட்டு கொண்டு வந்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம். இதெல்லாம் தான் பெரிய மாற்றங்கள்.
இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆட்டோ ஓட்டுற ஒருத்தர் எம்எல்ஏ ஆக முடியுது, ஒரு சாதாரண ஒரு வீட்டு பையன் எம்எல்ஏ ஆக முடியுது. ஒரு 5000 ரூபாய் கூட மாதம் சம்பாதிக்க கஷ்டப்படுற ஒரு பையன் வந்து பெண்ணாகரன்னு ஒரு கிராமத்தில் எம்எல்ஏ ஆக முடியுது. இப்படிலாம் வந்து இதெல்லாம் எப்படி கேட்டிங்கன்னா அந்த கரிஸ்மேட்டிக் லீடரோட கெப்பாசிட்டியில் நடந்திருக்குது எல்லாமே. இது தொடரும். இந்த டைனஸ்டி கவர்மெண்ட் அப்படின்றது இனிமேல் கிடையாது, அது போயிடும். இனிமேல் வந்து நல்ல ஆட்சி, நல்ல மக்கள். அப்புறம் நீங்கள் வந்து முன்னாடியெல்லாம் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு அரசியல்வாதி வருவான், போட்டுக்க நல்ல துணி கூட இருக்காது. அடுத்த கவர்மெண்ட் வரக்குள்ள பார்த்தா ஒரு பெரிய பல மாடி வீடுகள் கட்டி, பெரிய இண்டஸ்ட்ரிலாம் கட்டி, 2-3 காலேஜெலாம் கட்டி பெரிய ஆளாக இருப்பார், எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் இப்போது இவ்வளோ சாதாரணமாக இருக்கிற ஒருத்தர் எவ்வளோ முன்னேறலான்னு ஒரு அளவு இருக்கும். அதை தாண்டி வந்தால் இந்த சோசியல் மீடியா கேட்கும், இந்த ஜென்சி கிட்ஸ் கேட்கும், இந்த டிவிகே தொண்டர்கள் கேட்பாங்க. யார் அப்படி சம்பாரிச்சலாம் எடுத்துகிட்டு போயிட முடியாது, சம்பாதிக்க விட மாட்டாங்க. அதேமாரி சம்பாரித்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அந்தளவுக்கு இந்த நிர்வாகமும் தலைவரும் அவருடைய ஃபாலோஅப்பும் அந்தளவுக்கு இருக்கும். அதனால் வந்து இது வந்து இனி வந்து எவ்வளோ வருஷம்லாம் சொல்ல வேண்டாம், இனி பல ஆண்டுகள் விஜய் சாரோட தலைமையில் இந்த தமிழ்நாடு வந்து வெற்றி நடை போட்டுக்கொண்டே இருக்கும். சரி, நீங்கள் இவ்வளோ அழகாக ஒரு விஷயம் சொன்னாலும் தொடர்ந்து அவர் மேலே விமர்சனங்கள் வைக்கப்பட்டுட்டே இருக்கு இல்லையா? சோஃபாலேருந்து சோஃபா போகுது, பின்னாடியே வராங்க, அப்படி இப்படி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து அவரை பற்றி பேசிகிட்டே தான் இருக்காங்க இன்னமும். இந்த விமர்சனங்கள் நீங்கள் அதாவது சினிமா துறையிலேருந்து நம்ம அவர்கிட்ட பார்த்துட்ருக்கோம், அந்த சைலன்ஸில் எல்லாத்தையுமே முடிச்சிடுவார். ஆனால் இன்றைக்கி வைக்கப்படும் விமர்சனங்கள் முதல்வரை நோக்கியும் சில விமர்சனங்கள் வருது இல்லையா? இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இன்றைக்கி? இல்லைம்மா, விமர்சனங்கள் வந்து அது வந்து என்ன சொல்கிறதுனா, இந்த தோற்று போன விரக்தியில் உளறதையெல்லாம் நம்ம விமர்சனம்னு எடுத்துக்கக்கூடாது. அது விஜய் சார் வந்து முதல்ல வீட்டை விட்டு வெளியே வந்து போகிறாங்க, வந்தார். அப்புறம் வெளியே வந்து என்ன பண்ணீங்க, ஆள் வச்சு கூட்டத்தை அமுச்சு விட்டு கலட்டை பண்ணீங்க. அப்புறம் மறுபடியும் வெளியே வந்து பாருங்க, வந்தார், வர்ற பக்கம்லாம் கூட்டம் தாங்கலை. அப்புறம் என்ன பண்ணீங்க, லைசன்ஸு பர்மிஷன்ற பேரில் எங்கேயும் பேச விடாமல் பண்ணீங்க. தமிழ்நாடு பூரா அவருக்கு ஒரு 10 இடத்த தாண்டி எங்கேயும் போக விடலை. இதுக்கே 108. முழு தமிழ்நாட்டை சுத்த விட்டுருந்தீங்கன்னா 234. எதிர்கட்சி இல்லாமல் போயிருக்கும், ஆப்போசிஷன் சேரில் உட்கார ஆளே இல்லாமல் போயிருக்கும். உலக வரலாற்றில் மிகப்பெரிய சாதனை ஒன்று நடந்திருக்கு, மிஸ் ஆகி போச்சு. அடுத்த வாட்டி நடக்கும். இந்த கவர்மெண்ட் முடிஞ்சு பாருங்கள், 234 சீட்லேயும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய எம்எல்ஏக்கள் வந்து உட்காருவாங்க. அவராக பார்த்து கூட்டணிக்கு விட்டு கொடுத்தா உண்டு, இல்லாட்டி இல்லை. ஓகே. அண்ட் சார், இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ஃபிலிம் ஃப்ரெட்டர்னிட்டிலையும் நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். அதாவது ப்ரொடியூசர் சைட்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேருந்தே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதாவது ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆனது. பட் அதே துறையை சார்ந்தவர் தான் உதயநிதி அவர்களும். ஆனால் இன்னைக்கு பார்க்கும்பொழுது என்னென்னா, இந்த சைட்லேருந்தே நிறைய பேருக்கு வந்து அவர் வந்து ரொம்ப சந்தோஷம் மாதிரி தெரியுது. ஒரு ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேருந்தே பார்க்கும்பொழுது அப்போ அந்தளவுக்கு அங்கேயும் பிரச்சனைகள் இருந்ததா? இல்லை, இது அப்படி இல்லை. நல்ல நான் சொல்கிறது, அவர் நடிகர் என்பதுக்கு இவர் நடிகர் என்பது மலைக்கு மடுவுக்குமான வித்தியாசம். விஜய் சாருடைய மாசும் இவர் கிரியேட் பண்ணி வச்சுக்கிற லெவலும் வேறு. நீங்கள் இப்போ முன்னாடி ஒரு பையன் பேசிட்டு போனார், அவரே நம்ம நடிகர்னு சொல்கிறோம். விஜய் சார் நடிகர், அதுக்காக ரெண்டையும் கம்பேர் பண்ண முடியாது. 2 நடிகர் இல்லை, அது வேறு. நம்மால் வந்து 1 to 100, அப்புறம் 101 தான் நீங்கள் அடுத்தவனை ஸ்டார்ட் பண்ணணும். 1 விஜய், 2 விஜய், 99 விஜய், 100 விஜய், 101 தான் நீங்கள் வேறு பேர் சொல்லணும். அதனால் இந்த கம்பேரிசனுக்கே நம்ம போக முடியாது. அதனால் அவருடைய மாஸ் வேறு. அது அதே மாதிரி வந்து இல்லைங்க, அதாவது நீங்கள் மக்கள் வந்து இது மக்களோட எழுச்சி. நான் வந்து இது ஒரு வரலாற்று புரட்சி எப்படி நடந்ததுன்னா, அடித்தட்டு மக்கத்தில் வந்து ஒரு கோபம் இருந்துகிட்டே இருக்குது. எல்லாத்துலேயும் ஒரு கோபம் இருக்குது, கவலை இருக்குது. ஆனால் அவங்களுக்கு ஆல்டர்னேட் கிடைக்கல, வேறு வழி இல்லை. சரி என்ன பண்ணுறது, இதில் என்ன இது, இல்லைனா இது, இதில்னா இது, இதில்னா இது, அப்படியே போயிட்டு இருந்தாங்க. இப்போ ஆல்டர்னேட் கிடைக்கும்போது என்னாச்சுன்னா, அது சரியான ஆல்டர்னேட் தான், அவங்களுக்கு பிடிச்ச ஆல்டர்னேட்டாக இருந்தது. ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, அது ஒரு 7 பேருக்கு பிடிச்ச ஆல்டர்னேட்டாக இருந்தது. அந்த 7 பேரும் சேர்ந்து 3 பேரை மாற்றிட்டாங்க. ஸோ 10 பேரும் விஜய் சார்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த மாற்றம் தான் இது. இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கான ஃப்ரீடம் மட்டும் கொடுத்துருந்தா இது கதையாக வேறு. நான் அடுத்த 5 வருடம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? நீங்கள் வந்து இப்போ நடந்துட்டுருக்கிறதையே நீங்கள் ஓரளவுக்கு இந்த ஒரு வாரத்தில் என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்துருப்பீங்க. வந்த உடனே என்ன கொடுத்தார், அந்த 200 யூனிட் மின்சாரம் ஆகட்டும், சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படையாகட்டும், இந்த போதை கலாச்சாரத்தை ஒழித்துக்கிறதுக்காக அவர் போட்டுக்கிற 72 ஸ்பெஷல் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு விஷயமா நீங்கள் கவனிச்சுட்டே வாங்க. எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அன்றைக்கி பதவி இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னார். இந்த தமிழ்நாட்டு இது வரைக்கும் கெடுத்ததெல்லாம் என்னென்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த ஒரு 10 பவர் சென்டர் இருக்கும். அந்த 10 பவர் சென்டர் தான் வந்து நம்முடைய மொத்த நிர்வாகத்தையும் வீக்காக்கிட்டே இருக்கும். இந்த பவர் சென்டர் கேட்டு செய்கிறதா, இதை கேட்டு செய்கிறதா, இவருக்கு பயப்படுறதா, அவருக்கு பயப்படுறதா, இங்கே பயப்படுறதான்னு சொல்லி பயந்தே காவல்துறை வேலை செய்ய முடியாது, நிர்வாகம் வேலை செய்ய முடியாது, அரசு அதிகாரிகள் வேலை செய்ய முடியாது. எல்லாமே அப்படி தான் இருக்கும். தெளிவாக தலைவர் அன்றைக்கி டிக்ளேர் பண்ணார், ஒரே பவர் சென்டர் நான் தான் அப்படின்னார். அந்த ஒரு பவர் சென்டர் இருந்தால் அது பர்ஃபெக்டாக நடக்கும். அந்த ஒன்று போதும் அவர் கிட்டத்தட்ட அதுலேயே 50 மார்க் வாங்கியாச்சு. அது நடந்துடும். அந்த ஒரு பவர் சென்டர் இருக்கும்போது வேறு யாரும் விளையாட்டு வச்சு முடியும். யார் வேணால் வாங்க, எந்த கட்சியிலேருந்து வேணாங்க, என்ன வேணால் போஸ்ட்டில் கூறுங்க, எதாவது செஞ்சு காட்டுங்களே பார்ப்போம் தலைவர்கிட்ட. அடுத்த நிமிஷம் நீங்கள் தூக்கி எறியப்படுவீங்க, மக்களும் தூக்கி எறிவாங்க உங்களை. தலைவர் தூக்கி எறிஞ்சால் மக்களும் தூக்கி எறிவாங்க. அதனால் திருப்பி எலெக்ஷன் நிற்கலாம், திருப்பி ஜெயிச்சு வரலாம், திருப்பி ஓட்டுக்கு பணம் கொடுக்கலாம், இந்த கனவெல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் ஒரு சின்ன திமிர் இருந்தது எல்லா அரசியல்வாதிகளுக்கும். என்னடா
காசு விட்டு எறிஞ்சால் போட போகிறானுங்க. இது ஒரு எண்ணம் இருந்தது இல்லையா, மக்களை பற்றி ஒரு மலிவான எண்ணம் இருந்தது. மக்கள் மலிவானவர்கள் இல்லை, உயர்ந்தவர்கள், அவர்களை தான் நம்மளுடைய வாழ்க்கையை முடிவு பண்ணக்கூடிய தெய்வங்கள்ங்கிற தீர்ப்பை வந்து விஜய் சார் இந்த எலெக்ஷனில் கொடுத்துருக்காரு. எத்தனை வருஷம் கழிச்சு, ஒரு 40 வருஷம் கழிச்சு நம்ம ரியலைஸ் பண்ணுறோம். இப்போ தான் வாக்காளர்லாம் தெரியுது, ஓ நம்ம ஓட்டுக்கு இவ்வளோ பவர் இருக்கான்னு அவங்க இப்போ தான் ஃபீல் பண்ணுறாங்க. காசு கொடுக்குறக்கா ஓட்டு போடணும் அவசியம் இல்லை, அது உங்கள் காசு வாங்கி வச்சுக்கிங்கன்ட்டார். வாங்கிட்டு அழகாக ஒயிட் ஷர்ட்டும் பேஜ் பேண்ட்டும் போட்டு வந்து எலெக்ஷன் நின்றுட்டாங்க. பாதி பேர் சொன்னாங்க இப்படி வாங்கிட்டு இப்படி வர ஒரு ஆமாம், டிவிக்கு தொண்டர்கள்லாம் ஒன்றும் வந்து முட்டாளெலாம் கிடையாது, பெரிய புத்திசாலிங்க. காசு தானப்பா, கொடு அது என் காசு தான், வாங்கிட்டு ஆனால் வேண்டாம் நல்லா ஒரு கேன்வாஸ் ஷூலாம் போட்டுக்கிறக்கால வந்து ஸ்டைலாக நின்று. ஓகே சார், லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஒரு ப்ரொடியூசர் சைட்லேருந்து இருக்கிறதுனால இன்றைக்கி அவர் சினிமா துறையிலேருந்து தான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அரசியல் பயணம் ஆரம்பிச்சிருக்கு. உங்கள் சைட்லேருந்து, ஒரு ப்ரொடியூசர் சைட்லேருந்து ஒரு ஃபிலிம் ஃப்ரெட்டர்னிட்டிக்கு இந்த ஒரு விஷயம் அவர் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஏதாவது கோரிக்கை, அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? இல்லை, நான் எங்களோட யூனியன்ஸில் பேசும்போது சொன்னேன், குறைந்தது ஒரு 6 மாதத்துக்கு அவர்கிட்ட நம்ம எந்த உதவியும் கேட்கக்கூடாது, எந்த சிரமமும் அவருக்கு நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன். ஏன்னா சினிமா என்பது வந்து ஒரு ப்ரியாரிட்டி பிரச்சனை உள்ள தொழில் இல்லை. முதல்ல மக்களுடைய அடிப்படை தேவைகள், குடிநீர் பிரச்சனை, ரேஷன் பிரச்சனை, வேறு இன்றைக்கி உள்ள கேஸ் விஷயங்கள், மற்ற விஷயங்கள் என்னெல்லாம் தேவையோ மக்களுக்கு, ஹெல்த் இஷ்யூஸு, இதையெல்லாம் முதல்ல அவங்க வந்து பார்க்கட்டும். ஒரு 6 மாதம் கழித்து நமக்கு என்ன தேவைன்றது போய் கேட்போம். நிர்வாக ரீதியான உதவிகள் கேட்போம், பொருளாதார ரீதியான உதவிகளை கேட்கக்கூடாதுன்றது என்னுடைய கருத்துன்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அது நல்லதில்லை. ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி பர்டன். இப்போவே வந்து இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கொடுங்கன்னு அவர் கேட்குறாரு. இப்போ நீங்கள் போய்ட்டு எங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ கொடுங்க, எங்களுக்கு அதை கொடுங்க, அது இல்லை, அது ப்ரியாரிட்டி இல்லை. நம்ம இதனால் வாழ்க்கையை, யாருடைய மக்களுடைய வாழ்க்கை தரம் எதனும் வாழ்க்கை ஆதார வாழ்க்கை கிட்ட போகிறதில்ல. அதனால் நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கோம். நாங்கள் கேட்குறதெல்லாம் எங்களுடைய படப்பிடிக்கான பர்மிஷன்ஸ், சில நிர்வாக ரீதியான பிரச்சனைகள், சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொடுத்து டேயில் ஷூட்டிங் பர்மிஷன், சில இடங்கள்லாம் ஸ்பெஷலாக வேணும். எங்களுக்கான ஒரு ஃபிலிம் போர்டுக்கு ஒரு திரைப்பட வாரியம் ஒன்று அமைச்சு இந்த பிரச்சனையில் தீர்க்கிறதுக்கான ஒரு அமைப்புகள், நிர்வாக ரீதியாக தான் உதவிகளை கேட்கணுன்றது என்னுடைய கருத்து. அப்படி தான் நாங்களும் கேட்டுட்ருக்கோம். அவரை வந்து முடிஞ்ச வரைக்கும் தலைவரை தொந்தரவு பண்ணாமல் ஒரு வருஷம் நிம்மதியாக வேலை செய்ய சொல்லி, அதுக்கப்புறம் நிஜமாகவே இந்த விளம்பரத்துக்கெல்லாம் இல்லாமல் இவர் தான் நம்பர் 1 முதலமைச்சர்னு நம்ம ப்ரூவ் பண்ணிவிட்டு அப்புறம் போய் மற்ற உதவியெல்லாம் கேட்கலாம். யாரு சார் நீங்கள் இவ்வளோ அமைதியாக பிளான்டாக இருக்கீங்க போல இருக்கு எல்லாருமே. ஓகே சார், விஜய் சாருக்கு ஒரு பட்டம் அப்படி கொடுக்கணும்னா, நாங்கள் வந்து நாயகன் டு ஜனநாயகன் கொடுத்துருக்கோம், அந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? புரட்சி தளபதி விஜய் அதிலே இருக்காரு. தேங்க்யூ. மீண்டும் ஒரு முறை சிவா சார் கைத்தட்டல் கொடுக்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். பிஹைண்ட் குட்ஸ் முதல்வர் விஜய், நாயகன் டு ஜனநாயகன், டைட்டில் ஸ்பான்சர் சென்னை அமிர்தா ஏவியேஷன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், நர்சிங், ஈஸியா படிங்க சேலரியோட, ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல்ட், கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். சப்போர்ட்டட் பை த சென்னை மொபைல்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் ஃபர்னிச்சர்ஸ். மொபைலுக்கு சென்னை மொபைல்ஸ், அப்ளையன்ஸ்க்கு டிஜிட்டல் அப், ஆல் இன் ஒன் ஸ்டோர். விஜிபி யூனிவர்சல் கிங்டம், சன்னை விட ஃபன் அதிகம். பவர்ட் பை சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ், வேலம்மாள் நெக்ஸஸ், டெடிகேட்டட் டு எக்ஸலன்ஸ். Chennai Samartha Aviation College, best aviation college in Tamil Nadu. GT Holidays and Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Presents Behind Notes Mudalvar Vijay, Nayagan to Jananayagan. Supported by the Chennai Mobiles and Electronics Furnitures Appliances. VGP Universal Kingdom. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. Velammal Nexus.